गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸ்ல பார்க்க போற ரெசிபி பிளெயின் உளுத்த மாவு வச்சு தேங்குழல். பிளெயின் தேங்குழல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்குள்ள போலாம். பிளெயின் தேங்குழல் பண்றதுக்கு 5 பங்கு அரிசி மாவோட 1 பங்கு உளுத்தம்பருப்பு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கப்பால் 5 கப்பு அரிசி, பச்சை அரிசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாவு பச்சை அரிசி, அதோட 1 பங்கு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு, வெறும் இழுப்புச்சட்டியில் வறுத்துட்டு அதோடையே சேர்த்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ மெஷர்மெண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக கொடுக்குறேன். எல்லாருமே பண்ணிருப்பேன், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவாளுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ 5க்கு 1 உளுத்தம்பருப்பு மட்டும் வறுத்துட்டு அரைச்சிக்கணும். ஸோ மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி சலிச்சுன்ட்டோன்னா தான் கல் மண்ணெல்லாம் இருக்காது, பக்ஷணம் பண்ணும் பொழுது வெடிக்காது. ஸோ அந்த மாவு நான் அரைச்சதில் நான் ஆல்ரெடி இங்கே பல்க் குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் 1 கப் மாவு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை இப்போது இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஜீரகம் நல்லா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். நல்லா எப்படி கையால் திரைச்சிட்டு போடுறேன். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பக்ஷணம் பண்ணும்பொழுது ஜீரகம் போட்டோம்னா திரைச்சிட்டு போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி விட்டுருங்கோ, நோ ப்ராப்ளம். ஜீரகம் மட்டுமே இதுக்கு போரும். நெக்ஸ்ட்டு பெருங்காயம், நல்லா வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. கம்மி குவான்டிட்டியில் பண்ணும் பொழுது சால்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று போல மிக்ஸ் பண்ணிட்டு பட்டர், நான் எப்பயுமே பட்டரை மெல்ட் பண்ணிட்டு தான் சேர்த்துப்பேன், அப்படியே சேர்க்க மாட்டேன். அப்போ தான் கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரே பக்கமாக போகாமல் எல்லா பக்கத்துலேயும் நல்லா சேர்ந்து வரும். நல்லா ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் உருக்கி வச்சுருக்கேன். எடுத்துருக்க மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக இதில் பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலையே ஜஸ்ட்டு வறுக்கலாம் இல்லை, வெறும்னா நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் வெறும் இதில் மிக்சியில். ஸோ அது கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். இது எதுக்குன்னா நல்ல ஒரு கரகரப்பு கொடுக்கறதுக்காக தான். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம், கட்டாயம் கிடையாது. பட் சேர்த்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு அப்படியே பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த கலரே உங்களுக்கு பார்த்தா தெரியும், உளுத்தம்பருப்பு போட்டு அரைச்சிருக்கிறதுனால பியூர் ஒயிட்டில் இருக்காது, கொஞ்சம் வந்து எல்லோயிஷ் இருக்கும். தேங்குழல் பிழிஞ்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வரும். ஸோ இதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. ரொம்ப இலகலாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். ஸோ இதை எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சுருக்கேன், அப்படியே நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 3 கண் இருக்கிற மாதிரி பிளெயின் வெறும்ன ஓட்டை, ஸ்டார் இல்லாமல் வெறும் ஓட்டை இருக்கிற மாதிரி கண் எடுத்து இது மாதிரி போட்டுருக்கேன். கொஞ்சம் உள்ள எண்ணெயும் தடவின்னு இருக்கேன். ஸோ மாவு கொஞ்சமாக எடுத்துன்ட்டு பிழிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி கரண்டியில் வச்சுட்டு இப்படி பரத்தி பிழிஞ்சோம் அப்படின்னா ஒரே பக்கத்தில் இதுவாகாமல் இருக்கும். ரொம்பவே ஈஸி. அதிலே பிழிய வரும்னா பிழிஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கரண்டியில் வச்சு பிழிஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒன்று ஒன்றா பிழிஞ்சிக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா மெல்லிஸ் கண்ணாக இருந்தது அப்படின்னா அந்த தேன்குழல் நல்லா வரும். பிழியறதுக்கு தனி கரண்டியும்
வேக விட்டு எடுக்கிறதுக்கு தனி கரண்டியுமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே கரண்டி யூஸ் பண்ணோன்னா ஒட்டிக்கும். பாருங்க கலர் எப்படி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் உளுத்தம்பருப்பு மட்டும் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்தா போதும். அரிசி மாவு பச்சரிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். மாவு பச்சரிசின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே பெட்டர். பாருங்க சூப்பராக வெந்து ஓசை மெதுவாக அடங்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கலர் மாறி இந்த மாதிரி ஓசை அடங்க ஆரம்பித்தோடனே எடுத்துட்டோம் அப்படின்னா செவந்து போகாமல் இருக்கும். அதே சமயம் நன்னாவும் வெந்திருக்கும். ரொம்பவே ஈஸி இது சாதாரணமாக எல்லாருமே பண்ணக்கூடியது. மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சலிச்சுக்கணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா கல் மண் அந்த மாதிரி ஏதாவது குப்பைகள் தெரியாமல் இருந்தது அப்படின்னா நம்ம எண்ணெயில் அது பண்ணும்பொழுது வெடிக்கும், வாயிலையும் இதுவாகும். அதனால் நம்ம சலிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பாருங்க கலர் எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். அவ்வளோதான். ஓசை அடங்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே மெதுவாக எடுத்துட வேண்டியதான். இதோட கலர் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நம்ம மித்த எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். டைரெக்டாக புழியணும் அப்படின்னாலும் நம்ம பிழிஞ்சுக்கலாம், பெருசாக ஒரே தேங்குழலாக. அதுவும் இப்போ நான் உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன். ஒரே தேங்குழலாக பிழிஞ்சிருக்கேன். பெருசு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சா ஒரே தேங்குழலாக அப்படியே பிழிஞ்சுக்க வேண்டியது. 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது சூப்பராக வெந்திருக்கு. பாருங்க நல்லா பெரிய தேங்குழலாக பிழிஞ்சிருக்கோம். அவ்வளோதான், சூப்பரான தேங்குழல் ரெடி ஆகிடுது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு பீஸ் எடுத்து இது ஆற தான் நல்லா வரும். ரொம்ப ஈஸியாக அப்படி உடையிறது பாருங்க. உள்ளே எவ்வளோ மெல்லிசான குழல் இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் நம்ம தேன் குழல்னு சொல்கிறோம். எல்லோரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.